ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜென்கின்ஸ் கம்ப்ளீட் டுட்டோரியல் சீரீஸில் 8வது வீடியோ இது. இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம இந்த டுட்டோரியல் சீரீஸில் கவர் பண்ணிட்டு இருக்கிறோம். இனியும் புது டாபிக்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ஜாப்ஸ் ஆன் ஜென்கின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ஜாப்ஸ் எந்த மாதிரியான சினரியில் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ அது ஒரு ஜென்கின்ஸ் ஆட்டோமேஷன்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதான் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். ரிலேட்டட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு செல்வா டெக் அண்ட் ஐடியாஸ். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அண்ட் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஜென்கின்ஸில் பொதுவாக ஒரு ஜாபில் மல்டிபிள் டாஸ்க் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதாவது சிங்கிள் ஜாபில் மல்டிபிள் டாஸ்க். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் ஜாப் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க மல்டிபிள் டாஸ்க்கை சீக்வன்ஷியலாக உங்களுக்கு ரன் பண்ணும் ஒன் பை ஒன்னா. ஸோ அப்போது அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ஜாப்ஸ் என்ன மாதிரி சினரியோஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மல்டிபிள் ஜாப்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு ஜாபை டிபெண்ட் பண்ணி இன்னொரு ஜாப் ட்ரிகர் ஆகும். ஸோ இது வந்து பைப்லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பைப்லைன் அப்படிங்கிறது ஒரு ஜென்கின்ஸ் ஃபைலை வச்சு நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு மாடல். பட் இங்கே ஜாப்ஸை வச்சு நம்ம பைப்லைன் கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ரீம் ஜாப் இருக்கு, தென் டவுன்ஸ்ட்ரீம் ஜாப் 1, ஜாப் 2, ஜாப் 3 இருக்கு. ஸோ அப்ஸ்ட்ரீம் ஜாபோட ஸ்டேட்டஸை பொறுத்து சக்சஸ் அப்படின்னு இருந்தால் ஜாப் 1ம் ஜாப் 2ம் பேரலல் நடக்குது. ஆனால் ஜாப் 3 பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம் ஜாப் ஃபெயிலியராக இருந்தால் ஜாப் 3 நடக்குது. ஒரு ஜாபை டிபெண்ட் பண்ணி இன்னொரு ஜாபை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சினாரியோ வருது அப்படின்னா அங்கே நம்ம யூஸ் பண்ணுற மாடல் தான் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் மாடல்ஸ். ஸோ இதில் சீக்வன்ஷியல் பில்ட், பேரலல் பில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேஸ்ல அப்ஸ்ட்ரீம் ஜாப் அப்படிங்கிறது ஒரு ஜாப். அந்த ஜாப் நடந்ததுக்கு அப்புறம் அதோட ஸ்டேட்டஸை டிபெண்ட் பண்ணி சக்சஸ் அப்படின்றப்போ ஜாப் 1 அண்ட் ஜாப் 2 ரெண்டு ஜாப் நடக்குது இல்லையா? ஸோ அப்போ பேரலல் இந்த ரெண்டு ஜாப்புமே நடக்குது. ஸோ இது வந்து பேரலல் பில்ட். ஸோ இது அப்ஸ்ட்ரீம் ஜாப் நடந்ததுக்கு அப்புறம் மற்ற ஜாப்ல நடக்குது அப்படின்றப்போ அது சீக்வன்ஷியல் பில்ட். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு மல்டிபிள் ஜாப்ஸ். இதுல மெயின் ட்ரிகர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஜாபை ட்ரிகர் பண்றதுக்கு ஒரு ஜாப் இருக்கு. ஸோ அது ட்ரிகர் பண்ணாதான் மற்ற டவுன்ஸ்ட்ரீம் ஜாப்ஸும் நடக்கும். ஸோ அந்த மெயின் ஜாபை ட்ரிகர் ஜாப்னு சொல்லுவாங்க. அந்த ஜாபோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆப். ஸோ இந்த ஜாப் நடந்த அடுத்த செகண்ட் இதுக்கு டவுன்ஸ்ட்ரீமா ஒரு 4 ஜாப் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ பில்ட் கோருக்கு அதுல இருந்து டவுன்ஸ்ட்ரீம் ஜாப் ஒரு 3 ஜாப் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஜாபையும் அப்ஸ்ட்ரீமா வச்சு ஸ்டேட்டஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு ஜாபை டவுன்ஸ்ட்ரீமா கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ஜாப்ஸ் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் நம்ம எப்படி ஜென்கின்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்டே பிளானிங்ல நீங்க டிசைட் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு பைப்லைன் ஜாப்ஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டாக்கர் ரிலேட்டட் டாஸ்க் நம்ம பண்ண போறோம். ஸோ இதுல ட்ரிகர் ஜாப் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்கு. ஸோ இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்கர் இமேஜ் பில்ட் பண்றதுக்கான வெர்ஷன்ஸ் எல்லாமே அந்த இனிஷியல் ட்ரிகர் ஜாப்ல தான் வந்து நம்ம இன்புட்டை வாங்க போறோம். அந்த பேராமீட்டரைஸ்டு பில்ட் எல்லாமே ஃபர்தரான ஜாப்ஸுக்கு நம்ம கொண்டு போயிட்டு அந்தந்த ஜாபை ட்ரிகர் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் நம்ம டெடிகேட்டடா ஜாப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மல்டிபிள் ஜாப்ஸ் இங்க இருக்கு. ஸோ என்னோட டிப்ளாய்மெண்ட் ஆஃப் குபர்னெட்டிஸோட அப்ஸ்ட்ரீம் ஜாப் என்னன்னா டாக்கர் ரிலேட்டட். டாக்கர் ரிலேட்டட் நடந்தாதான் டிப்ளாய்மெண்ட்டே என்னால் பண்ண முடியும். இதுதான் என்னுடைய மல்டி என்விரான்மென்ட் CI/CD ஒர்க் ஃப்ளோ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ஜாப்ஸ் மாடல்ல கிரியேட் பண்ண போறோம். இன் ஃபியூச்சர்ல இதே ஸ்டேஜஸை ஜென்கின்ஸ் ஃபைல் வச்சு நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு பைப்லைனை அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ஜாப்ஸ் மாடல்ல நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ டெவலப்பர்ஸ் என்னுடைய சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் ரெபாசிட்டரியில் கமிட் பண்றாங்க, டெவலப் பிரான்ச் அப்படின்ற ஒரு பிரான்ச்ல. ஸோ அந்த கமிட்டை பொறுத்து என்னுடைய டாக்கர் ரிலேட்டட் இமேஜஸ் பில்ட் ஆகிட்டு டாக்கர் ஹப்ல புஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய டெடிகேட்டட் என்விரான்மெண்ட் டெவலப் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு அந்த சேஞ்சஸை நம்ம டிப்ளாய் பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் இந்த பைப்லைன் ஜாப்ஸ். ஸோ ட்ரிகர் ஜாப் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்புட்லாம் வாங்கி நம்ம டாக்கர் ரிலேட்டட் டாஸ்க் பண்றோம். தென் ஃபைனலி குபர்னெட்டிஸ்ல டிப்ளாய் பண்றோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே நம்ம நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருந்திருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுல பஸ் ஆப் டாக்கர் இமேஜ் அப்படின்றது என்னோட டாக்கர் ரிலேட்டட் டாஸ்க்காக நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஜாப். பஸ் ஆப் டிப்ளாய் குபர்னெட்டிஸ் அப்படின்றது என்னோட குபர்னெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்காக நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஜாப். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா
இதுல ஆல்ரெடி நான் parameterized build இதை கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ தட் ஒரு இன்புட்டை நம்ம யூசர் இருந்து வாங்க முடியும். ஸோ இங்க நான் டாக்கர் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இந்த ஜாபை நான் ட்ரிகர் பண்றேன் அப்படின்னா டாக்கர் வெர்ஷன் கேட்கும். ஸோ அந்த இன்புட் கொடுக்கும்போது அதை பேஸ் பண்ணி என்னோட டாக்கர் இமேஜஸ் பில்ட் பண்ணி டாக்கர் ஹப்ல புஷ் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்ல parameters பில்ல பார்த்துட்டோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இதுதான் என்னோட சோர்ஸ் கோட் ரெபாசிட்டரி busapp.git அப்படிங்கிறது GitHubல இருக்கு. ஸோ அதில் டாக்கர் ஃபைல் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப். ஸோ இந்த பிரான்ச்சில் கமிட் நடந்தால்தான் என்னோட பில்ட் நடக்கும். ஸோ பில்ட் ஸ்டெப்ல சிம்பிளாக ஒரு எக்ஸிக்யூட் ஷெல் போட்டிருக்கேன். லிஸ்ட் ஸ்டார் அண்ட் ஜஸ்ட் என்னோட டாக்கர் வெர்ஷன் என்னது அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறதுக்காக. தென் ஃபர்தராக டாக்கர் பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணனால அது த்ரூ நான் இமேஜ் பில்ட் பண்ணுறேன். அதோட டேகிங் வெர்ஷன் கொடுத்துருக்கேன். பில்ட் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாகவே என்னோட டாக்கர் ஹப்ல எனக்கு புஷ் பண்ணணும். ஸோ அதுவும் நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டாக்கர் ரிலேட்டட் டாஸ்க் பண்ணுறதுக்காகவே இந்த ஜாப் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ டிப்ளாய்மெண்ட் ஜாப் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அகைன் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜாபு நான் parameterized ஜாபாக நான் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதில் தேவைப்படுற இன்புட் என்ன டாக்கர் வெர்ஷன் அதே நேம் தான். ஸோ அங்கே நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இன்புட் வந்து டாக்கர் வெர்ஷன். ஸோ இந்த ஜாபை நான் ஜஸ்ட் நான் ட்ரிகர் பண்ணுறேன் அப்படின்னா கூட இது என்ன இன்புட் கேட்கும் டாக்கர் வெர்ஷனோட இமேஜ் இன்புட் தான் கேட்கும். ஸோ தட் என்னோட குபர்நெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட்ல என்னோட டாக்கர் இமேஜை புல் பண்ணி அது டிப்ளாய் பண்ணிக்கும். ஸோ இதில் எக்ஸிக்யூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கியூப் கான்ஃபிகை நான் எக்ஸ்போர்ட் பண்ணி என்ன டாக்கர் வெர்ஷன் அப்படிங்கிறத ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ கன்சோல் அவுட்புட்டில் எனக்கு கிளியராக காட்டும். தென் kubectl கெட் பார்ட்ஸ் போட்டு என்னோட டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் என்னென்ன பார்ட்ஸ் ரன் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு தென் kubectl செட் இமேஜ் டிப்ளாய்மெண்ட் போட்டு busapp அப்படின்ற ஒரு டிப்ளாய்மெண்ட்டை என்னோட இமேஜ் வெர்ஷன் போட்டு நான் டிப்ளாய் பண்ணுறேன். ஸோ சிம்பிளான ஒரு குபர்நெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து டாக்கர் ரிலேட்டட் டாஸ்க்கு ஒரு ஜாப் கிரியேட் பண்ணிட்டோம். குபர்நெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்காக ஒரு ஜாப் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ட்ரிகர் பண்ணுறதுக்காக ஒரு ஜாப் நான் சிம்பிளாக நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த மெயின் ஜாப்ல தான் என்னோட இன்புட்லாம் நான் கொடுக்க போகிறேன். அந்த இன்புட் எல்லாமே ஃபர்தராக அதர் ஜாப்ஸ்க்கு உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். இப்போ நியூ ஐட்டம் போயிட்டு busapp build அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறேன். ப்ரீசேல் ப்ராஜெக்ட் வந்து ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்லையும் நான் parameterized build எனேபிள் பண்ணுறேன். இந்த ஆட் பேராமீட்டர்ல போயிட்டு ஸ்ட்ரிங் பேராமீட்டர் கொடுத்து நேம் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா டாக்கர் வெர்ஷன். சும்மா ஒரு டிஃபால்ட் வேல்யூ நீங்க கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம வைல் பில்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் பில்டு தான். ஸோ இதில் நம்ம சோர்ஸ் கோட் செக் அவுட்டோ இல்லை ஒரு எக்ஸிக்யூட் ஷெல் மாதிரியான டாஸ்க்கோ நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இல்லை. இந்த பர்டிகுலர் ஜாப் தான் வந்து இந்த இனிஷியல் ட்ரிகர் ஜாப் தான் அப்ஸ்ட்ரீம் ஜாப் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஸோ அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஜாப்ஸ் நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போ இந்த ஜாப்ல இருந்தே நீங்க அப்ஸ்ட்ரீம் ஜாபையும் கான்ஃபிகர் பண்ணலாம், டவுன் ஸ்ட்ரீம் ஜாபையும் கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போ இந்த ஜாபை டவுன் ஸ்ட்ரீமா பண்ணணும் அப்படின்னா பில்ட் ட்ரிகர் அப்படின்ற ஆப்ஷன்ல பில்ட் ஆஃப்டர் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பில்ட். இங்க உங்களுடைய ஜாப் நேமை இங்க நீங்க கொடுத்தால் இந்த பர்டிகுலர் ஜாப் டவுன் ஸ்ட்ரீமா மாறிடும். நீங்க கொடுக்க போற ஜாப் நேம் வந்து அப்ஸ்ட்ரீமா மாறிடும். ஸோ அப்படி கொடுக்கும்போது கீழே ஃபர்தர் ஆப்ஷன் இருக்கு. ட்ரிகர் ஒன்லி இஃப் பில்ட் இஸ் ஸ்டேபிள் அப்படின்னா சக்சஸ். ட்ரிகர் ஈவன் இஃப் த பில்ட் இஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்னா ஃபெயிலியர். ஸோ ட்ரிகர் ஈவன் இஃப் த பில்ட் ஃபெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்து இந்த ஜாபை நம்ம ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுடைய பிளான் படி இந்த பர்டிகுலர் இனிஷியல் ஜாப்ங்கிறது அப்ஸ்ட்ரீம் ஜாப் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் ஜாப் தான் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அது எங்க இருக்கும் அப்படின்னா போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜாப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஜாப் அப்படின்றதுனால போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ல போயிட்டு ஆட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த புல் டவுன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். இதுல ட்ரிகர் அதர் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் அந்த ஆப்ஷன் இங்க இல்லை. ஏன் அப்படின்னா இந்த டவுன் ஸ்ட்ரீம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிளகின் தேவைப்படுது. ஸோ அந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன் இங்க வந்துடும். ஸோ அதுக்கு மெயின் ஜென்கின்ஸ் போயிடலாம். அதுல மேனேஜ் ஜென்கின்ஸ் போயிட்டு பிளகின்ஸ் ஆப்ஷன்ஸ் போங்க. ஸோ அவைலபிள் பிளகின்ல parameterized அப்படி சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் parameterized trigger அப்படின்ற இந்த பிளகின் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நீங்க மறுபடியும் பில்ட் ஆப் உங்களோட இனிஷியல் ஜாபை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. இங்க போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ல அகைன் நீங்க அந்த ஆட் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் parameterized build on other projects அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆயிடும்.
ஸோ இந்த பிளகின் நான் ஏன் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இன்னொரு ஜாப் நம்ம ரன் பண்ணும்போதே இதுல செட் ஆயிருக்கிற பாராமீட்டரைஸ்டு வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்றேன். ஏன் அப்படின்னா, நம்ம குபர்நெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட்லயும் நம்மளோட டாக்கர் இனிஷியல் பில்ல கொடுத்த டாக்கர் வெர்ஷன் டாக்கர் பில்ட் பண்ற அந்த டாஸ்க்குக்கும் அந்த வேரியபிள் பாஸ் ஆகணும். அதே மாதிரி குபர்நெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட் ஜாப் நடக்கும் போதும் நம்மளோட வேரியபிள் பாஸ் ஆகணும். ஸோ அப்போ இந்த வேரியபிள் வந்து ஃபர்தரா எல்லா ஜாபுக்கும் போகணும் அப்படின்றனால தான் இந்த பிளகின் நான் யூஸ் பண்றேன். ஸோ அதே இது பில்ட் ஸ்டெப்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆர் கால் பில்ட் ஆன் அதர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து டவுன்ஸ்ட்ரீம் ஜாப்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பில்ட் ஸ்டெப்லயே இந்த ஜாபை ட்ரிகர் பண்ணி நீங்க இன்னொரு ஜாபையும் உங்களால ட்ரிகர் பண்ண முடியும். ஆனா உங்களோட பாராமீட்டரைஸ்டு வேல்யூஸ் எதையுமே ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ஸ்ல இருக்கிற ட்ரிகர் பாராமீட்டரைஸ்டு பில்ட் ஆன் அதர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ ஆப்ஷன் நம்ம ஜென்கின்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ கரெக்டான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தேடி கண்டுபிடிச்சு யூஸ் பண்ண தெரியணும். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு அகைன் பில்ட் ட்ரிகர்ல எந்த ஜாபை நீங்க வந்து ட்ரிகர் பண்ண போறீங்க டவுன் ஸ்ட்ரீமா அப்படிங்கறத இங்க டைப் பண்ணணும். இனிஷியலா கொஞ்சம் கேரக்டர்ஸ் டைப் பண்ணாலே அது உங்களுக்கு காட்டும் இவ்வளவு ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு ஜென்கின்ஸ்ல அப்படின்ட்டு. ஸோ இதுல டாக்கர் இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம செலக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் வரும். ஜஸ்ட் அது கமா ஸ்பேஸ் வந்தனால அப்படி ஒரு வார்னிங் வருது. ஜஸ்ட் அந்த ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஈவன் நீங்க வந்து ஃபர்தரா இன்னும் ஜாப்ஸை கமா போட்டு நீங்க ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பேரலல் பில்டா உங்களுக்கு நடக்கும். ஸோ அந்த ஜாப்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா ட்ரிகர் வென் பில்ட் இஸ் ஸ்டேபிள். இந்த பர்டிகுலர் ஜாப் ஸ்டேபிளா இருந்தால் உங்களுக்கு ஃபர்தரா அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ட்ரிகர் ஆகும். ஸோ ட்ரிகர் பில்ட் வித்தவுட் பேராமீட்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்க பேராமீட்டர்ஸ் எதுவுமே பாஸ் ஆகாது. ஸோ இதுல இந்த ஆட் பேராமீட்டர்ஸ்ல போயிட்டு கரண்ட் பில்ட் பேராமீட்டர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்பதான் இந்த ஜாப்ல இருக்கிற எல்லா பேராமீட்டர்ஸுமே பேராமீட்டர்ஸ் பில்ட் மட்டும் இல்ல, நீங்க ஒரு எக்ஸிக்யூட் ஷெல்ல ஏதாவது ஒரு வேரியபிள்ஸ் வச்சிருக்கீங்கன்னா கூட அதுவும் உங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இனிஷியல் ட்ரிகர் ஜாப் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் அந்த இனிஷியல் ஜாப்ல டாக்கர் இமேஜை டவுன் ஸ்ட்ரீமா நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். பட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் குபர்நெட்டிஸை வந்து இன்னும் நம்ம வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஜாபா கான்ஃபிகர் பண்ணல. ஸோ இப்படி நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா ஐதர் டாக்கர் ஜாப்ல போயிட்டு போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ல குபர்நெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட்டை கான்ஃபிகர் பண்ணலாம். ஆர் குபர்நெட்டிஸ் ஜாப்ல போயிட்டு பில்ட் ட்ரிகர்ல பில்ட் ஆஃப்டர் அதர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி உங்க அப்ஸ்ட்ரீம் ஜாபை நீங்க கான்ஃபிகர் பண்ணலாம். இதுதான் ஜென்கின்ஸ்ல இருக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ இதை அப்ளை சேவ் பண்ணிடுவோம். இமீடியட்டாவே நான் ஜாப்ல ஒரு அப்ஸ்ட்ரீம் ஜாபோ இல்லை டவுன் ஸ்ட்ரீம் ஜாபோ நான் கான்ஃபிகர் பண்ண உடனே அந்த ஜாப்ல பாத்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு இந்த பர்டிகுலர் ஜாப் எந்தெந்த டவுன் ஸ்ட்ரீம் ஜாப்ஸ்க்கு டிபெண்டன்சி ஜாபோ அது எல்லாமே இங்க லிஸ்ட் பண்ணும். இப்போதைக்கு ஒரே ஒரு டவுன் ஸ்ட்ரீம் ஜாப் தான் இருக்கு, அது பஸ் ஆப் டாக்கர் இமேஜ். இதே மாதிரி அப்ஸ்ட்ரீமும் காட்டும் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ பஸ் ஆப் பில்டு போயிடுங்க. ஸோ அதே மாதிரி மோர் ட்ரிகர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஜாப்ஸ் நீங்க ஆட் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஒரு சீக்வன்ஷியல் பில்டு, ஒரு பேரலல் பில்டு எல்லாமே ரன் பண்ண முடியும். ஸோ சிம்பிளா நான் ஒரு சீக்வன்ஷியல் பில்டு ஆட் பண்ணி ப்ராஜெக்ட் நான் ஆட் பண்ணிட்டு எந்த பேராமீட்டர் செலக்ட் பண்ணாம ஜஸ்ட் அப்ளை சேவ் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு டவுன் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 2 ஜாப் இருக்கு. ஸோ பேரலா டாக்கர் இமேஜ் பில்ட் அப்படின்ற ஜாபும் நடக்கும், பஸ் ஆப் கிரியேட் என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு ஜாபும் நடக்கும். ஸோ இது எல்லாமே டவுன் ஸ்ட்ரீம் ஜாப். ஸோ இது எப்படி இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம டாக்கர் இமேஜ் பில்ட் அந்த ஜாபுக்கு போயிடலாம். ஸோ அதை கான்ஃபிகர் போயிட்டு போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ஸ்ல ட்ரிகர் பாராமீட்டர்ஸ் பில்ட் ஆன் அதர் ப்ராஜெக்ட் அப்படின்றத யூஸ் பண்றேன். இதுல உங்களோட குபர்நெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட் ஜாபை இங்க சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல பஸ் ஆப் டிப்ளாய் குபர்நெட்டிஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஜாப்மே எனக்கு வந்து இதோட ப்ரீவியஸ் ஜாப் சக்சஸ் ஸ்டேபிளா இருந்ததான் எனக்கு இந்த ஜாப் கேரி ஆகணும். ஸோ அதனால ஸ்டேபிள் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். பாராமீட்டரைஸ்ல கரண்ட் பில்ட் பாராமீட்டர்ஸ், ஸோ இதை பாஸ் பண்ணணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை சேவ் கொடுத்துறேன். இப்போ இந்த ஜாப் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டாக்கர் இமேஜ்க்கு ஒரு அப்ஸ்ட்ரீம் ஜாப் இருக்கு அண்ட் இதுக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஜாபும் இருக்கு. ஸோ அதனாலதான் அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட்ல பஸ் ஆப் பில்ட் அப்படின்ற இனிஷியல் ஜாபையும் டவுன் ஸ்ட்ரீம் ஜாப்ல அதோட டவுன் ஸ்ட்ரீம் ஜாபையும் உங்களுக்கு காட்டுது. ஸோ அப்போ இவ்வளவு ஜாப்ஸ் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இதே நீங்க குபர்நெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட் ஜாப் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் அப்ஸ்ட்ரீம் ஜாப் தான் இதுக்கு இருக்கு, டவுன் ஸ்ட்ரீம் ஜாப் இல்ல. ஸோ இப்போ நம்ம ட்ரிகர் ஜாப் பண்ணிட்டோம், டாக்கர் ரிலேட்டட் ஜாப் பண்ணிட்டோம், குபர்நெட்டிஸ் ஜாப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பஸ் ஆப் பில்ட் அப்படின்ற இனிஷியல்
ஜாப் நான் பில்ட் வித் பேராமீட்டர் கொடுத்தேன்னா எனக்கு இமேஜ் பில்ட் பண்றதுக்கான டாக்கர் வெர்ஷன் கேட்குது. ஸோ இதுல ஒரு வேல்யூ கொடுத்து 3.0 அப்படின்னு கொடுத்து பில்ட் பண்றேன். ஸோ பில்ட் நான் கிளிக் பண்ண உடனே இந்த ஜாப் ட்ரிகர் ஆயிட்டு ஃபர்தரா டாஸ்க் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகி இதோட டவுன் ஸ்ட்ரீம் ஜாப்ஸ் எல்லாமே ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சோம். பட் இதோட ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்காக தான் நம்ம சில பிளகின்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்னன்னா அது வந்து பைப்லைன் வியூ, ஸ்டேஜ் வியூ, ப்ளூ ஓஷன் வியூ, இந்த மாதிரி நிறைய பிளகின்ஸ் இருக்கு. ஸோ அதனால பிளகின்ஸ்ல போயிட்டு பைப்லைன், டெலிவரி பைப்லைன், ஓகே அப்படின்ற ஒரு வியூ கொடுக்குறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பைப்லைன் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலா ஜென்கின்ஸ் ஃபைல்ல வச்சு கிரியேட் பண்றது மட்டும் இல்ல, அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஜாப்ஸ் த்ரூ நம்ம கிரியேட் பண்றதும் ஒரு பைப்லைன் தான். ஸோ இந்த பிளகின் நான் இன்ஸ்டால் பண்றேன். ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த பிளகின் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பட் இந்த பிளகின் நீங்க கான்ஃபிகர் பண்ணாதான் உங்களால இந்த வியூ பார்க்க முடியும். பட் நீங்க பில்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பில்ட் டாக்கர் இமேஜ் ஸ்டார்ட் ஆகி அது ரன் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலா. பட் இது எல்லாமே ஒரு வியூவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண பிளகின் இப்போ கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பிளஸ் ஐகான் இருக்கு இல்லையா, டு ஆட் வியூ. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல வியூ அப்படின்றதுல ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ இந்த வியூல நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட வியூ எப்படி இருக்குன்ட்டு. இதுல பைப்லைனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். டெலிவரி பைப்லைன் வியூ, டெலிவரி பைப்லைன் வியூ ஃபார் ஜென்கின்ஸ் பைப்லைன், லிஸ்ட் வியூ, மை வியூ. ஸோ லிஸ்ட் வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் ஆஃப் ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். பட் இது ஒரு பைப்லைன் வியூ அப்படின்றதுனால ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துட்டு டெலிவரி பைப்லைன் செலக்ட் பண்ணி கிரியேட் கொடுக்குறேன். ஸோ கிரியேட் பண்ண உடனே இந்த வியூ எப்படி இருக்கணும் அப்படின்ற சில செட்டிங்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ இதுல பைப்லைன்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன்ல காம்பனன்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல நம்ம ஆட் கிளிக் பண்ணி ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ட்ரிகர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இனிஷியல் ஜாப். ஸோ இதுல வந்து நான் பஸ் ஆப் பில்ட், இதுல எல்லா ஜாப்புமே காட்டும். இதுல உங்களோட இனிஷியல் ஜாப் எதுன்னு நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த டேப், பஸ் ஆப் டேப், இதுல பாத்தீங்கன்னா அந்த வியூ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு. ஸோ இப்போ பஸ் ஆப் பில்ட் அப்படின்றத என்னுடைய ட்ரிகர் ஜாப். ஸோ இந்த வியூக்கு தான் ட்ரிகர் அப்படின்ற நேம் கிரியேட் ஆயிருக்கு. ஒரே ஒரு டைம் தான் ரன் பண்ணிருக்கோம். ட்ரிகர்டு பை DevOps அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்டார்டட் 4 minutes ago அப்படின்ற டீட்டெயில் காட்டும். அண்ட் ஜென்கின்ஸ் பில்ட் அப்படின்றத என்னோட இனிஷியல் பில்ட். அது வந்து கிரீன்ல காட்டுறதுனால அது சக்சஸ். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி பஸ் ஆப் டாக்கர் இமேஜ் அப்படின்ற ஒரு ஜாப் நடக்கும். அண்ட் பஸ் ஆப் கிரியேட் என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு ஜாபும் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா பஸ் ஆப் பில்ட்ல நம்ம 2 ஜாப் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். ஸோ பஸ் ஆப் பில்ட் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி ஸோ அதுல ஒன்று தான் சக்சஸ், ஒன்று ஃபெயிலியர். ஏன்னா அதுல வந்து சும்மா ஒரு டம்மியா தான் அந்த ஜாப் நான் கிரியேட். ஸோ பஸ் ஆப் டாக்கர் இமேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தென் பஸ் ஆப் டிப்ளாய் குபர்னெட்டிஸ் அப்படின்ற ஜாபும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அகைன் நான் வந்து ஒரு ஜாபை போயிட்டு நான் ட்ரிகர் பண்றேன் அப்படின்னா அதோட பைப்லைன் வியூவும் உங்களுக்கு காட்டும். ஸோ அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஜாப்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அது எல்லாமே அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஜாப்ஸ் மாடலை நம்ம கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்றது தான் இந்த அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஜாப்ஸ். ஒரு சிங்கிள் ஜாப்ல நீங்க மல்டிபிள் டாஸ்க் என்னதான் யூஸ் பண்ணாலுமே மல்டிபிள் ஜாப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வைக்கும்போது ஒவ்வொரு ஜாப்ஸும் டெடிகேட்டடா நம்மளால ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிங்கிள் ஜாப்ல டாக்கர் இமேஜ் பில்ட், புஷ், குபர்னெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு 3 எக்ஸிக்யூஷன் நான் போட்டேன் அப்படின்னா இப்போ வெறும் இமேஜ் மட்டும் எனக்கு பில்ட் பண்ணணும்னா என்னால பண்ண முடியாது. ஓகே, அந்த ஜாப் நான் ரன் பண்றேன் அப்படின்னா என்டையர் எக்ஸிக்யூஷன்ல எனக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல மல்டிபிள் ஜாப்ஸ், ஒவ்வொரு டாஸ்க்கும் டெடிகேட்டட் ஜாப் கிரியேட் பண்ணும்போது இன்கேஸ் ஜஸ்ட் எனக்கு டாக்கர் இமேஜ் பில்டு மட்டும் வேணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஜாப் மட்டும் என்னால் ட்ரிகர் பண்ண முடியும். இப்போ வெறும் குபர்னெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட் மட்டும் பண்ணணும் ஒரு நியூ இமேஜ்ல அப்படின்னா ஜஸ்ட் அந்த இமேஜ் நேம் இன்புட் கொடுத்து என்னோட குபர்னெட்டிஸ் டிப்ளாய்மெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சினாரியோ வருது அப்படின்னா அந்த கேசஸ்க்கு மல்டிபிள் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணி அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஜாப் பைப்லைன் மாடலை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஜாப்ஸ் பத்தின ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல இதே பைப்லைன் ஜாபை நம்ம எப்படி ஒரு ஜென்கின்ஸ் ஃபைல் த்ரூ இவ்வளோ ஸ்டேஜஸை நம்ம பைப்லைன் ஸ்கிரிப்ட்ல கிரியேட் பண்ண போறோம் ஃப்ரம் பேசிக்ஸ் அப்படிங்கிறத பத்தி தான் அடுத்த வீடியோல பார்க்க போறோம். See you in the next video. Till then, keep practicing and have fun.